Good morning students. So today நம்ம basic arithmetic operations and rational numbers பார்க்க போகிறோம். நமக்கு 4 arithmetic operation இருக்குது, addition, subtraction, multiplication and division. ஸோ அது மாதிரி சம்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவை பாருங்கள். அது உங்களுக்கு நான் 7th நான் அந்த வீடியோ லாஸ்ட் மந்த் நான் எடுத்த வீடியோ, அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த சம்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, ஹியர் ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட சம் கேட்குறாங்க. ஸோ சம்னா என்ன ஆட் பண்ணும். ஸோ இன் அடிஷனில் நம்ம என்ன பண்ணோம், ரேஷனல் நம்பர்ஸை எல்சிஎம் எடுப்போம். ஸோ வி டேக் எல்சிஎம் 60 அண்ட் என்ன பண்ணோம், லைக் டினாமினேட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணோம். டிஃப்ரென்ஸ் என்ன இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம், பெரிய நம்பரோட சைனாக போடுவோம். தட்ஸ் வே நமக்கு என்ன கிடைக்குது, 3/60 கிடைக்குது. ஸோ இது ரெடியூசபிள் ஆகுனால என்ன பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணும்போது 1/20 கிடைக்குது. ஓகேவாம்மா. அடுத்து பாருங்கள், ரெண்டு ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. இன் மல்டிப்ளிகேஷனில் நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ 6th டேபிளில் கிராஸ் பண்ணும்போது 1 times 3 times. ஸோ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து எழுதும் பொழுது நமக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் கிடைக்கும். எகெயின் நம்ம என்ன பண்ணலாம், 3 டேபிளில் கிராஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு இந்த ஸ்டெப்ஸ் கிடைக்கும். ஸோ இதை ரெடியூஸ் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும், நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது -3/3 கிடைக்கும். இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், +1 கிடைக்கும். அப்போ இதோட செகண்ட் சம்மோட வேல்யூ +1. இந்த தேர்ட் சம் பாருங்கள், 2 ரேஷனல் நம்பர் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அடிஷனில் என்ன பண்ணோம், எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம். இதே ஸ்டெப் தான் சப்ராக்ஷனுக்கும். மல்டிப்ளிகேஷனில் என்ன பண்ணோம், கிராஸ் ப்ராடக்ட் சிம்பிளிஃபை பண்ணோம். இன் டிவிஷனில் என்ன பண்ணணும், ஸோ இந்த ஃபஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பை த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டிவைசர். டிவைசர்னா யார், இந்த செகண்ட் நம்பர். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், செகண்ட் நம்பரோட டிவைசர் எடுக்கிறோம், ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். 30/-46 ரெசிப்ரோக்கல் -46/30மா. ஸோ அப்போ என்ன ஆகும், டிவைசர் நம்ம போடும்பொழுது மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் ஆயிரும். அப்போ ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது இங்கேயும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டிவிஷனில் என்ன பண்ணோம், ரெசிப்ரோக்கல் ஃபைண்ட் அவுட் பண்ணி மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு டேர்ம் கிடைக்கும். அதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது +1 கிடைக்கும். ஸோ இந்த சமுக்கு நம்மளோட ஆன்சர் +1. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த 4th ஒன், த ரேஷனல் நம்பர் 0 டஸ் நாட் ஹேவ் ஏ ரெசிப்ரோக்கல். எந்த நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் கிடையாதுன்னு கேட்குறாங்க, 0க்கு ரெசிப்ரோக்கல் கிடையாது. ஏன்னு கேட்டால் 0 இப்படி தான் எழுதுவோம், இதோட ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 1/0ன்னு எழுதுவோம். இது நாட் டிஃபைன், இது மாதிரி ஒரு நம்பரே கிடையாது. தேர் இஸ் நோ சச் நம்பர். அதனால் நம்ம என்ன சொல்லுவோம், 0 ஹேஸ் நோ ரெசிப்ரோக்கல்னு சொல்லிடுவோம். ஓகேவாம்மா. த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -1 கேட்குறாங்க. -1 நம்ம எப்படி எழுதலாம், டினாமினேட்டரில் 1 போடும்போது இப்படி கிடைக்கும். இதை நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் சேஞ்ச் பண்ணணும். நியூமரேட்டர் நம்பர் டினாமினேட்டர் நம்பர் நியூமரேட்டர் பண்ணும்போது அதே சேம் நம்பர் தான் கிடைக்கும். அப்போ அதோட வேல்யூ -1. செகண்ட் ஒன், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ்மா. ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் ஹேவிங் அண்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ்னு சொல்கிறாங்க. எல்லா ரேஷனல் நம்பருக்கும் அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் ரெசிப்ரோக்கல் எழுதுவோம், அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் சைன் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ எல்லா நம்பருக்குமே அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்கிறது. ஓகேவாமா. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. த ரேஷனல் நம்பர் தட் ஆர் ஈக்குவல் டு தர் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆர் 0 and -1. அதாவது 0க்கும் அண்ட் -1க்கும் அதோட நம்பரே ரேஷனல் நம்பராக அடிட்டிவ் இன்வர்ஸாக வரும்னு சொல்கிறாங்க. அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா சைன் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ 0 சைன் கிடையாது. ஸோ அப்போ அதுவே என்ன ஆகும், சேம் அதே நம்பராக வந்துடும். ஸோ இப்போ 0ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் சேம் தான், 0வே வந்திருக்கு. பட் -1ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் மீன்ஸ் சேஞ்சிங் த சைன். ஸோ -1ஓட சைன் சேஞ்ச் பண்ணும்போது +1 கிடைக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, -1 தான் கிடைக்குங்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்மா. தென் அடுத்து பாருங்கள், அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -11/-17 இஸ் +11/17 சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அது ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றுறோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு பார்க்கும்போது +11 +17 மாறிடும். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். வாட் இஸ் த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் +11/7? அடிட்டிவ் இன்வர்ஸ் மீன்ஸ் சேஞ்சிங் த சைன். ஸோ கிவனில் ப்ளஸ் சைன் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ணணும், -7 போடணும். ஓகேவா. அப்போ நம்ம இன்டெரக்டாக நம்ம இது என்னன்னு சொல்லிட்டாங்க, பாசிட்டிவ் நம்பர் சொல்லிட்டாங்க. நாம் தான் அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றும் பொழுது கொஸ்டின் பாசிட்டிவாக மாறும். அப்போ கொஸ்டின் பாசிட்டிவாக மாறும்போது அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னவாக இருக்கணும், -ஆக இருக்கணும். பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, +ஆக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்மா. தென் 4th ஒன் பாருங்கள், த ரேஷனல் நம்பர் விச் இஸ் இட்ஸ் ஓன் ரெசிப்ரோக்கல் -1 கேட்குறாங்க. அதாவது த ரேஷனல் நம்பர்ஸ் விச் இஸ் இட்ஸ் ஓன் ரெசிப்ரோக்கல் இஸ் -1. ஸோ அதாவது நான் இப்போ இங்கேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சேன். 0க்கும் -1க்கும் அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன வரும்னு கேட்டாங்க. ஓன் அடிட்டிவ் இன்வர்ஸ்னு சொன்னாங்க. கிடையாது, 0க்கு மட்டும்தான் ஓன் வரும், -1க்கு +1 மாறிடும்.
மல்டிப்ளிகேஷனில் வந்து நான் அதே -1க்கு என்னங்கிறாங்க அதோட ஓன் ரெசிப்ரோக்கல் வரும்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு ஃபில்லப்ஸ்லேயே பார்த்துட்டோம். -1ஓட ரெசிப்ரோக்கல் என்ன வரும், -1 தான் வரும். அப்போ இங்கேயும் அதே ஆன்சர் தான். ஸோ -1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூமா. த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் ரேஷனல் நம்பர் சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு இங்கே சொன்னேன் -1 எல்லா நம்பருக்குமே வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்கலாம், பட் 0க்கு மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த 0 நம்ம ரெசிப்ரோக்கலாக திருப்பி போடும்போது டினாமினேட்டரில் 0 வரக்கூடாது. அதுதான் ரேஷனல் நம்பரோட கண்டிஷன். அப்படி 0 வந்தால் அந்த மாதிரி நம்பரே கிடையாது. இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது. அதனால் நம்ம என்ன சொல்லலாம், 0க்கு நம்ம ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கவே முடியாது. அதை அப்படி எழுதும் பொழுது அந்த மாதிரி நம்பர் தேர் இஸ் நோ சச் நம்பர், இது வந்து நாட் டிஃபைன், நம்ம வந்து அன்டிஃபைன், அதை வந்து டிஃபைன் பண்ணவே முடியாது. ஸோ ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா ரேஷனல் நம்பர்ஸ்க்குமே மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ்மா. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் சம் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க 2 ரேஷனல் நம்பரை. லைக் டினாமினேட்டராக இருக்கனால நான் டைரெக்டாகவே ஆட் பண்ணிட்டேன். நியூமரேட்டர் ஆட் பண்ணால் 10 கிடைக்கும், டினாமினேட்டர் வந்து காமனாக எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து 5 டேபிளில் டிவைட் ஆகும்போது சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆன்சர் வந்து 2மா. அடுத்து பாருங்கள், டினாமினேட்டர் அன்லைக்காக இருக்கிறனால எல்சிஎம் கண்டுபிடிச்சி லைக்காக மாற்றிருக்கேன். ஸோ லைக்காக மாற்றிட்டு நியூமரேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் வித் காமன் டினாமினேட்டரை. எனக்கு ஆன்சர் வந்து 74/35 கிடச்சிருக்குமா. ஸோ இந்த எல்சிஎம் எடுக்கிறது, லைக் டினாமினேட்டராக மாற்றதெல்லாம் நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்கோம். அதனால் மிஸ் வந்து அதை அப்படியே சொல்லிக்கிட்டே வருகிறேன். ஓகேவா? தென் பாருங்கள், இங்கே வந்து 2 ரேஷனல் நம்பரை ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கேயும் டினாமினேட்டர் வந்து அன்லைக்காக இருக்குது. ஸோ வி ஷுட் டேக் த எல்சிஎம். எல்சிஎம் வந்து 15. அந்த எல்சிஎம்ஐ யூஸ் பண்ணி நம்ம லைக் டினாமினேட்டராக மாற்றணும். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், மைனஸாக மாறிடும். மல்டிப்ளிகேஷனில் என்ன ஆகும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸாக மாறிடும். இப்போ சேம் டினாமினேட்டராக இருக்குது. அப்படி நியூமரேட்டரை செப்பரேட் பண்ணும்போது 4/15 கிடைக்கும். அதுதான் நம்மளோட ஆன்சர். தென் இங்கே பாருங்கம்மா, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. மிக்ஸ்டில் இருந்தாவே நம்ம என்ன பண்ணணும், இம்ப்ராப்பராக மாற்றிக்கணும். என்ன பண்ணணும், இம்ப்ராப்பராக மாற்றிக்கணும். 4 3s are 12, 12 + 2 14. நெகட்டிவ் நம்பராக இருக்கிறனால நம்ம நெகட்டிவ் சைன் போட்டுக்கிறோம். அதே மாதிரி 12 7s are ஆட் பண்ணி 5ஓட ஆட் பண்ணும்போது 89 கிடைக்கும். 89/12 கிடைக்கும். டினாமினேட்டர் அன்லைக்காக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுத்து லைக் டினாமினேட்டராக மாற்றணும். அப்போ மாற்றும்போது ஒன்று பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும், ஒரு நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். அப்போ சப்ராக்ட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சைனை நம்ம எழுதணும். ஓகேவா? அப்படி எழுதும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 33/12 கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதலாம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதும் பொழுது அந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சிம்பிளிஃபை ஆகும். என்னவா சிம்பிளிஃபை ஆகும், 3 3s are 9, 3 4s are 12 மாறும். உன்னுடைய புக் ஆன்சர் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் இதை இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவாம்மா? இந்த சப்ராக்ட் ஃப்ரம் கொடுத்துருக்காங்கம்மா. ஃப்ரம் கொடுத்தா ஃப்ரம் ஆஃப்டர் வர நம்பர் தான் ஃபஸ்ட்டாக வரணும், ஃபஸ்ட்டில் இருக்க நம்பர் செகண்டாக வரணும். இன் சப்ராக்ஷனில் நம்ம என்ன எழுதுவோம், த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் த செகண்ட் நம்பர்னு சொல்லியிருக்கோம். we should in subtraction we should write the additive inverse of the second number. இங்கே செகண்ட் நம்பர் யார், -80/44. அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன வரும், +80/44. அப்படியும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி ஃப்ரம்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் நம்பரை ஃபஸ்ட்டு போட்டுட்டு சப்ராக்ஷனுங்கிறதுனால ஃபைனஸ் சிம்பிள் போட்டுட்டு அவங்க கொடுத்துருக்க சைன் மைனஸ். அப்போ நம்ம மல்டிப்ளிகேஷனில் என்ன பண்ணுவோம், சேம் சைனாக இருந்தால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்படியும் நீ வந்து மைண்டில் வச்சுக்கலாம், ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அல்லது ஃபஸ்ட் நம்பர் எழுதிட்டு செகண்ட் நம்பர் நம்ம என்ன ரூல்ஸ் படிச்சிருக்கோம், த இன் சப்ராக்ஷன் வி ஷுட் ரைட் த செகண்ட் நம்பர் இன் the second number should be right in the additive inverse of the ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்துருந்தாங்களோ அதோட additive inverse தான் எழுதணும். அப்போ -8/44 additive inverse 8/44. இங்கேயும் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் எல்சிஎம் எடுத்து லைக் டினாமினேட்டராக மாற்றும் பொழுது எனக்கு நியூமரேட்டரில் டிஃப்ரெண்ட் சைனில் வேல்யூ வருது. டிஃப்ரெண்ட் சைனாக நம்ம என்ன பண்ணோம், சப்ராக்ட் பண்ணோம். சப்ராக்ட் பண்ணும்பொழுது எனக்கு வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக வரும். அதை கோசன்ட் ரிமைண்டர் ஃபார்முக்கு எழுதணும். டிவைட் பண்ணி கோசன்ட் ரிமைண்டர் ஃபார்முக்கு எழுதும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், -1 4/11 கிடைக்கும். ஆனால் உங்களோட புக் ஆன்சர் என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் இதை வந்து ப்ராப்பராக மாற்றிருக்காங்க. ஃபார் 11 1s are 11, 11 + 4 15. நெகட்டிவில் வர மாதிரி எழுதியிருக்காங்க. இதுதாம்மா புக் ஆன்சர். ஸோ அதே மாதிரி நானும் அந்த புக் ஆன்சரை கொடுத்துருக்கேன். ஓகேவாம்மா? அடுத்தது மல்டிப்ளிகேஷன்மா. மல்டிப்ளிகேஷனாக நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவோம். அடிஷன் சப்ராக்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். மல்டிப்ளிகேஷனில் என்ன பண்ணணும், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். டிவிஷனில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் நம்பரை செகண்ட் நம்பர் டிவைஸரோட ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம், மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த 11க்கும் 132க்கும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது 1 times 111 is 11. இது நெகட்டிவாக இருக்கனால -1 போட்டுக்கலாம். அப்போ 132 12 times. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் -3/12 கிடைக்கும். இது எகெயின் நம்ம என்ன பண்ணுவோம், 3ஆல் டிவைட் ஆகிறதுனால நம்மளோட ஆன்சர் வந்து -1/4
4. அதே மாதிரி ஃபஸ்ட்டு டேர்மும் நமக்கு சிம்பிளிஃபை ஆகும். ஸோ ஒவ்வொரு டேர்மாக சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 3 3s are 9, 3 1s are 3. ஓகேவாம்மா? தென் அடுத்து 5th ரோமன்மா. இங்கே மல்டிப்ளிகேஷன்னாவே நம்ம என்ன பண்ணோம், நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சிம்பிளிஃபை பண்ணோம். ஸோ 1 7 is 7, மைனஸாக இருக்கனால -1 போட்டுட்டோம். இங்கே 5 7s are 70, 5 7s are 35. ஸோ இங்கே நெகட்டிவாக இருக்கிறனால நெகட்டிவ் சிம்பிள் போட்டோம். அப்புறம் மறுபடியும் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக எழுதுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும், மறுபடியும் எகைன் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சிம்பிளிஃபை ஆகும். ஸோ அந்த வேல்யூ மறுபடியும் எகைன் ஃப்ரெஷ்ஷாக எழுதும்போது நம்மளோட ஆன்சர் வந்து -8/-45 வரும். போத் நெகட்டிவ் வேல்யூவும் நெகட்டிவ் சைனும் கேன்சல் ஆகி பாசிட்டிவில் கிடைக்கும். அப்போ தட் இஸ் த ஆன்சர் 8/45. இன் டிவிஷன்மா, இன் டிவிஷனில் நான் தான் சொன்னேன், ஃபஸ்ட் நம்பரை செகண்ட் நம்பரோட ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணும். த ரெசிப்ரோக்கல் ஆஃப் 7/10 என்ன வரும், 10/7 மாறும். பட் இங்கே வந்து டினாமினேட்டரில் நெகட்டிவ் இருக்கனால ஃபஸ்ட்டு இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நம்ம எழுதிக்கிறோம். அப்போ நம்ம எழுதும்போது என்ன ஆகும், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்ன, டினாமினேட்டரில் நெகட்டிவ் வரக்கூடாது, 2 பேரோட காமன் ஃபேக்டர் 1 இருக்கணும், அதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ அப்போ டினாமினேட்டர் பாசிட்டிவ் ஆகணும்னா நம்ம கேன்சலும் பண்ணிக்கலாம், இல்லை 2 நம்பரையும் மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் அப்பயே போட்டு காமிச்சேன். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், போட்டுட்டு இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதிட்டு ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கணுமா. இப்போ 7/10 ரெசிப்ரோக்கல் 10/7 இருக்கும். இப்போ வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டரும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஸோ எகெயின் நியூமரேட்டர் டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குமா. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணோம், நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணோம் அண்டு டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மல்டிப்ளை த நியூமரேட்டர் டுகெதர் அண்ட் மல்டிப்ளை த டினாமினேட்டர் டுகெதர், we get -6/1 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -6 ஸோ புரிஞ்சுதா, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பேசிக் ஆப்ரேஷனில் 6th one, இதுவும் டிவைடு. முன்ன வந்து ரெண்டுமே ரேஷனல் நம்பரில் கொடுத்தாங்கம்மா. இப்போ வந்து ஒரு ரேஷனல் நம்பரும் ஒரு ஹோல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. நாமளாக என்ன பண்ணலாம், இதுக்கு கீழே 1 போட்டுக்கலாம். இன் டிவிஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட் நம்பரை இந்த செகண்ட் நம்பரோட ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ வாட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த செகண்ட் நம்பர், தட் இஸ் டிவைசர் ஆஃப் த டிவைசர்னு சொல்லலாம், செகண்ட் நம்பரும் சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டிவைசர், -3/1 ரெசிப்ரோக்கல் வந்து 1/-3. ஸோ அதை வந்து சிம்பிளிஃபை போட்டுக்கிறப்பா. அதை வந்து பண்ணும் பொழுது என்ன ஆகும், நியூமரேட்டரும் கேன்சல் ஆயிரும், டினாமினேட்டரும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்கும், 1/13 கிடைக்கும். இங்கே பாருங்கள், முன்னே வந்து டிவைசர் ஹோல் நம்பராக கொடுத்தாங்க, இப்போ டிவிடெண்ட் ஹோல் நம்பராக கொடுத்துட்டாங்க. இதுக்கும் அதே ரூல்ஸ் தான். அந்த டிவைசரோட ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிச்சி ஃபஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்படி பண்ணும்பொழுது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சிம்பிளிஃபை ஆகுது. ஸோ எகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டெப்பு மறுபடியும் எழுதுகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 15/3 கிடைக்குது. 15/3 சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளோட ஆன்சர் வந்து 5 கிடைக்குது. இதாம்மா இதோட ஆன்சர். இது 7th ஒன்மா, a + b டிவைடட் பை a - b இஃப் a அண்ட் b. அதாவது a வேல்யூ கொடுத்துருக்காங்க, b வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏவையும் பியையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏவையும் பியையும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஆட் பண்ண ஆன்சரை மைனஸ் பண்ண ஆன்சரெல்லாம் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்கம்மா. ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இன் அடிஷனில் என்ன பண்ணுவோம், அன்லைக் டினாமினேட்டராக இருந்தால் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். அதே மாதிரி சப்ராக்ஷன்லேயும் என்ன பண்ணுவோம், அன்லைக் டினாமினேட்டர் இருந்தால் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்படி பண்ணும் பொழுது எனக்கு அடிஷனுக்கு வந்து 7/6ம் சப்ராக்ஷனுக்கு வந்து -1/6ம் கிடச்சிருக்கு. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ டிவிஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட் நம்பர் வந்து நான் செகண்ட் நம்பரால் செகண்ட் நம்பரோட ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட் நம்பர் நோ சேஞ்ச், இந்த செகண்ட் நம்பரோட ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த செகண்ட் நம்பரோட ரெசிப்ரோக்கல் என்ன வருது, 6/-1. அப்போ அது வந்து 7/6 × 6/-1 சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது நியூமரேட்டர் டினாமினேட்டரும் சிம்பிளிஃபை ஆயிரும். நம்மளோட ஆன்சர் வந்து 7/-1 கிடைக்கும். அந்த -1 டினாமினேட்டரில் போடக்கூடாதுங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், -7 போட்டுப்போம். ஓகேவாம்மா? தென் 8th one பாருமா. ஸோ ஏ அண்ட் பி வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதே சம்மர் தான். ஸோ ஆட் பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம், வந்த ஆன்சரை ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிச்சி சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்படி பண்ணும்பொழுது அதோட ஆன்சர் என்ன கிடைக்குது, நமக்கு 7/11 கிடைக்குதாம்மா. இது வந்து ப்ரீவியஸ் சம்மோட சேம் மெத்தடுமா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம், எல்சிஎம் கண்டுபிடித்து ஆட் பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக எல்சிஎம் கண்டுபிடிச்சி ஃப்ராக்ஷனாக மாற்றி சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ வந்த 2 ஆன்சரையும் அந்த டிவைஸில் இருக்க ரெசிப்ரோக்கல் ஃபைண்ட் பண்ணி ஃபஸ்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணும்பொழுது நம்மளோட ஆன்சர் வந்து 7/11 கிடைக்குமா. ஸோ இங்கே பாருங்கம்மா. ஸோ 1/2 + 3/2 - 2/5 டிவைடட் பை 3/10 × 3/3 அண்டு ஸோ தட் இட் இஸ் எ ரேஷனல் நம்பர் பிட்வீன் 11 and 12ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ எங்கே அமைஞ்சிருக்கும் அப்படின்னா 11க்கும் 12க்கும் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பத்மாஸ் ரூல்ஸ் பிரகாரம் யூஸ் பண்ணுறோம். பத்மாஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சிம்பிளிஃபை பண்ணோம், அப்புறம் ஆஃபோ, அப்புறம் டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இந்த ரூல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ
இந்த கேஸ்லேயும் நம்ம வந்து இந்த ரூல்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணுறேன். அதுக்காக எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். லைக் டினாமினேட்டராக மாற்றி அந்த 15ல் மைனஸ் போச்சுன்னா 11/10 கிடைக்குமா. ஸோ ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் ஆஃப் நம்மளோட கொஸ்டினில் கிடையாது, அதனால் அடுத்து டிவிஷன் எடுக்கிறோமா. ஸோ அந்த டிவிஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் நம்பரோட ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கணும். அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் வந்து 10/3. அப்போ இந்த இடத்துல நான் ரெசிப்ரோக்கல் போடும் பொழுது எனக்கு வந்து 10 நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சிம்பிளிஃபை ஆகுது. ஸோ அதனால் இந்த டேர்மை நான் இப்படி எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே எகைன் வந்து 3யும் சிம்பிளிஃபை ஆகுது. அப்போ ரிமைன்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணும் பொழுது எனக்கு வந்து இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது 11/1 மாறுது. லெஃப்ட் சைடு வந்து 1/2 வருது. அப்போ இது வந்து அடிஷன். அப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், 2க்கும் 1க்கும் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது இந்த 1/2 + 11/1 என்னவா மாறிடுது அப்படின்னா 1/2 + 22/2 மாறிடும். அப்போ அந்த 22/2 1 நியூமரேட்டரில் வந்து 1ம் 22ம் இருக்கும், டினாமினேட்டரில் காமன் டினாமினேட்டர் 2 இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 + 22 ஆட் பண்ணுறோம் வித் காமன் டினாமினேட்டரில். எனக்கு வந்து 23/2 கிடைக்கும். ஸோ அதை நான் டிவைட் பண்ணி கோசன்ட் ரிமைண்டர் பை டிவைசர் ஃபார்முக்கு எழுதலாம். ஸோ எனக்கு ஆன்சர் வந்து 11/1/2 கிடைக்கும். இந்த 11/1/2 வந்து நம்ம நம்பர் லைன்ஸில் டினோட் பண்ணும்பொழுது நமக்கு ஈஸியாக அது என்னன்னு சொல்லிடலாம், இந்த நம்பர் 11க்கும் 12க்கும் பிட்வீனில் அமையும் நமக்கு தெரியும். ஸோ நம்பர் லைனில் இது எங்கே இருக்கும், இங்கே 11க்கும் இந்த 12க்கும் இடையில 11/1/2 இருக்கும். ஓகேவாமா. அடுத்து பாருங்கள் சிம்பிளிஃபை. இதுவும் பாட்மாஸோட ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 நம்பரையும் இது வந்து டிவிஷனில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதோட ரெசிப்ரோக்கல் எழுதணும். இதோட ரெசிப்ரோக்கல் வந்து 20/9மா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறோம், இந்த 5யும் 20யும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன், அதாவது ஸ்க்ராட் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ அந்த வேல்யூ என்னவா மாறிடும் அப்படின்னா 431 மாறிடும். அந்த ஃபஸ்ட்டு டேர்மே நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா 6 ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்ஸ் அப்படியே ரிமைன் நோ சேஞ்ச் அப்படியே எழுதுகிறோம். ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் இந்த 11ம் இந்த 33யும் சிம்பிளிஃபை ஆகுறோம். எகெயின் இங்கே வந்து 3யும் 9ம் சிம்பிளிஃபை ஆகும். ஸோ இப்படி ஒவ்வொரு எந்தெந்த நம்பர் சிம்பிளிஃபை ஆகுதோ சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது நமக்கு இந்த வேல்யூ இந்த செட் கிடைக்கும். ஸோ இங்கே எகெயின் நம்ம என்ன பண்ணலாம், 3க்கும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இப்போ -1/4 கிடைக்கும். அடுத்து நம்ம வந்து 1/3 + 4/3 கிடைக்கும், ப்ளஸ் 4/5 கிடைக்கும். ஸோ லைக் டினாமினேட்டராக இருக்கனால நான் என்ன பண்ணேன், நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 1 + 4/3 கிடைக்கும். அப்போ -1/4 5/3 + 4/5 கிடைக்கும். இங்கே டினாமினேட்டர் எல்லாமே அன்லைக்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம ஆட் பண்ண போகிறனால நம்ம என்ன பண்ணோம், எல்சிஎம் எடுத்து லைக் டினாமினேட்டராக மாற்றுறோம். இதெல்லாம் உங்களுக்கு முன்னே வந்து நிறைய சம்ஸ் பார்த்தாச்சு. ஸோ 4, 3, 5க்கு எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு வந்து என்ன எல்சிஎம் கிடைக்கும் அப்படின்னா 60 கிடைக்கும். ஸோ அதை லைக் டினாமினேட்டராக மாற்றும் பொழுது 2 நெகட்டிவ் வேல்யூ ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது அந்த ஆட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு ரஃபில் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கோமா. நம்மளோட ஆன்சர் வந்து 133/60 கிடைக்கும். இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதை நம்ம வந்து கோசன்ட் ரிமைண்டர் பை டிவைசர் ஃபார்முக்கு எழுதலாம். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, புக் ஆன்சர் வந்து இது வந்து இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லாம் மறுபடியும் இம்ப்ராப்பராக மாற்றிருக்காங்க. ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கிட்டா போதும். ஸோ 133/60 கேட்டிருக்காங்க. உனக்கு ஆன்சர் வந்து இம்ப்ராப்பரில் இருந்தால் இம்ப்ராப்பர் காட்டு, மிக்ஸில் கேட்டிருந்தாங்கன்னா மிக்ஸ்டுலேயே காட்டுங்க. ஸோ அடுத்துமா அதே மாதிரி தான் இந்த சம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்லாம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். 4க்கும் 8க்கும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். 1, 3. ஸோ ப்ராக்கெட்லாம் சிம்பிளிஃபை பண்ணி நான் வரும்பொழுது எனக்கு -7/6 -1/1 ப்ளஸ் இன்ட்டு -1/3 வருது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இன்ட்டு மைனஸாக மாறிடும். இப்போ டினாமினேட்டர்ஸ் எல்லாமே அன்லைக்கில் இருக்குது. நான் என்ன பண்ணால் லைக் டினாமினேட்டராக மாற்றிட்டு அப்புறம் நான் வந்து சேம் சைனெல்லாம் எல்லாமே சேம் சைனாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணிவிட்டேன். அப்போ 15/6 கிடைக்குது. ஸோ அதை 3 டேபிளில் டிவைட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஆன்சர் வந்து -5/2 கிடைக்குது. ஓகேவாமா. ஸோ ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்புறம் அன்லைக் டினாமினேட்டராக இருக்கும், எல்சிஎம் எடுத்து லைக் டினாமினேட்டராக மாற்றுங்க. நியூமரேட்டர் எல்லாமே சேம் சைனாக இருக்கிறதுனால அதே சைனை போட்டு ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து 3 டேபிளில் ரெடியூஸ் ஆகிறதுனால ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் -5/2. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான், ஒரு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக டிவைட் பண்ணிடுறான். ஸோ பை மிஸ்டேக் டிவைட் பண்ணிடுறான். அந்த ஆன்சர் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 70 மோர் தென் த கரெக்ட் ஆன்சருக்கு ஈக்குவல். 70 மோர் தென் த கரெக்ட் ஆன்சர். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனே கொடுக்குது. ஸோ அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. எ ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் மல்டிப்ளைடு எ நம்பர் பை 4/3 இன்ஸ்டெட் ஆஃப் டிவைடிங் இட் பை 4/3. அதாவது டிவைட் பண்ணுறதுக்கு பதிலில் அவன் மல்டிப்ளை பண்ணிடுறான்.
ஓகேவாம்மா? ஸோ ஆக்சுவலாக அவன் டிவைட் தான் பண்ணணும். அப்போ அவன் டிவைட் பண்ணானா அந்த நம்பர் எப்படி இருக்கும்? ஸோ அந்த தெரியாத அந்த நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். அவன் கரெக்டாக டிவைட் பண்ணியிருந்தானா அந்த நம்பர் இப்படி தான் இருக்கும். அந்த நம்பரை ஆக்சுவலாக அவன் டிவைட் பண்ணுறது தான் கரெக்டு. அவன் டிவைட் பண்ணியிருந்தானா எக்ஸ் டிவைடட் 4/3ன்னு இருக்கும். ஸோ டிவிஷனில் என்ன பண்ணுவோம்? செகண்ட் நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும் பொழுது என்ன ஆகும்? 3/4ஆக மாறிடும். அப்போ டிவிஷனில் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3x/4ன்னு வரும். இதுதான் நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். அவன் என்ன பண்ணான்? மிஸ்டேக் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டான் 4/3. அவன் மல்டிப்ளை பண்ணும்பொழுது அந்த ஆன்சர் என்னவா மாறிடும்? 4x/3ஆக மாறிடும். அந்த நம்பர் என்னன்னு தெரியாதனால நான் மிஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ அவன் அந்த நம்பரை டிவைட் பண்ணும் பொழுதும் 3x/4 ஆகவும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது 4x/3ஆகவும் மாறிடும். இந்த மல்டிப்ளை பண்ணது தப்புமா? அவன் வந்து தப்பாக மல்டிப்ளை பண்ணிட்டான். ஆக்சுவலாக கரெக்டாக டிவைட் பண்ணணும் அவன். ஸோ ஆனால் அவங்க அந்த கிடைச்ச அந்த 4x/3 என்ன எதுக்கு ஈக்குவல்னு அவங்க சொல்லியிருக்காங்க? அவன் மல்டிப்ளை பண்ண அந்த ராங் ஆன்சர் வந்து 70 மோர் தென் த கரெக்ட் ஆன்சருக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம்? கரெக்ட் ஆன்சர் எது? 3x/4. மோர் தென்னா என்ன சிம்பிள் போடுவோம்? ப்ளஸ் சிம்பிள் போடுவோம். 70னா என்ன பண்ணுவோம்? நம்பர் 70 அப்படியே கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் அப்படியே போட்டுக்கிறோம். புரியுதாம்மா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்மெல்லாம் ஒரு பக்கம் கொண்டுட்டு வந்துடுறோம், வேரியபிள்ஸ்லாம் கொண்டு வந்துடுறோம். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு எல்சிஎம் எடுத்திருக்கேன் 4க்கும் 1க்கும். 70க்கு கீழே எந்த டினாமினேட்டரும் இல்லாதனால 1 போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்? எல்சிஎம் எடுத்திருக்கேன். அப்போ 70 என்ன ஆகும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 280ஆக மாறிடும். 280/4ஆக மாறிடும். வேரியபிள்ஸ்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் சைடு வச்சுருக்கேன். அப்போ இங்கே வேரியபிள்ஸ்க்கும் டினாமினேட்டர் சேஞ்ச் ஆகிறதுனால எகைன் நான் என்ன பண்ணேன்? எல்சிஎம் எடுத்திருக்கேன். 3 4s are 12. இந்த எல்சிஎம் 12 எடுத்து இந்த 3 டேர்மையுமே லைக் டினாமினேட்டராக மாற்றுறேன். அப்போ 4x/3 எப்படி லைக் டினாமினேட்டராக மாறும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணும் பொழுது டினாமினேட்டரில் 12ஆக மாறும். அதே மாதிரி -3x/4 எப்படி 12ஆக டினாமினேட்டர் மாறும்? 4ஓட 3யை மல்டிப்ளை பண்ணும்போது 12ஆக மாறும். அப்போ நியூமரேட்டர் நம்ம என்ன பண்ணுறோம்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் 4 தான் இருக்குது. அதை அப்படியே வச்சுக்கோங்கம்மா. இப்போ நான் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். 90x - 9x/12 = 280/4 கிடச்சிருக்கு. அதை நான் சைடில் போட்டு காமிச்சிருக்கேன். ஆனால் இங்கே நான் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா 16x - 9xோட வேல்யூ வந்து 7x/12 தட் இஸ் ஈக்குவல் டு 280/4ன்னு கிடைக்கும். நாம் என்ன பண்ணுறோம்? ரைட் டு லெஃப்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணும்பொழுது x is equal to 280 into 12/7 into 4ன்னு கிடைக்கும். இந்த 7க்கும் 280க்கும் இருக்கும்போது 40 கிடைக்குமா? ஸோ x is equal to 40 into 12/4ன்னு கிடைக்கும். இந்த 4க்கும் 40 கிடைக்கும்போது 10 times. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? இந்த எக்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 120. அப்போ அந்த நம்பர் என்னன்னு கிடைக்குது? 120மா? ஓகேவா? புரிஞ்சுதா? அந்த வேல்யூ என்னன்னு கிடைக்குது? 120. தென் அடுத்து பாருங்கம்மா, ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்மா. த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த சம்முன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே யார் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்காங்கன்னு இந்த நம்பரோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆட் பண்ணணும், அப்புறம் ஒரு சப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டினாமினேட்டர் அன்லைக்காக இருக்கிறனால நம்ம ஃபஸ்ட்டு 4 ஆப்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க. டினாமினேட்டர் அன்லைக்காக இருக்கிறனால என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்சிஎம் எடுத்து லைக் டினாமினேட்டராக மாற்றிருக்கேன். அப்போ எனக்கு வந்து இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ அதை நியூமரேட்டரில் வந்து ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணும்போது என்னுடைய வேல்யூ வந்து 24/24 கிடைக்குது. ஸோ 24/24 அப்படின்னா வேல்யூ வந்து 1 தான் கிடைக்கும். ஸோ என்னோடய வேல்யூ கிடைச்ச இந்த வேல்யூ எங்கே இருக்குது ஆப்ஷனில் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏமா. அதனால் நான் வந்து ஏவை சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து பாருங்கம்மா, இதுவும் வந்து ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க, வெளியில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து அன்லைக் டினாமினேட்டரில் இருக்குது. அதனால் நான் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறேன். எனக்கு வந்து லைக் டினாமினேட்டர் கிடைக்குது. என்ன கிடைக்குது அப்படின்னா 1/8 + 4/8 கிடைக்குது. ஸோ இதை நான் வந்து ஆட் பண்ணும்போது 5/8 கிடைக்குது. என்னுடைய ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ எப்படி இந்த வேல்யூ கிடைச்சிது? ப்ராக்கெட்டை எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ நமக்கு வந்து 1/8 கிடைக்குது. வெளியில் ஒரு 1/2 இருக்குது. அதை சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது நமக்கு வந்து 4/8 கிடைக்குது. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு 5/8 கிடைக்குது. இந்த 5/8 ஆப்ஷனில் சியாக இருக்குமா. அடுத்து பாருங்கம்மா, இங்கே 2 ப்ராக்கெட் இருக்குது. பாட்மாஸ் பிரகாரம் நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணோம். அடிஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது இது லைக் டினாமினேட்டராக மாறி 9/8 மாறிடும்.
பிஃபோரில் 3/4னு ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குது. அப்போ 3/4 டிவைடட் பை 9/8 நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த இது எப்படி டிவைட் பண்ணுவோம்னா the first number multiply by the reciprocal of the second number. 9/8 reciprocal 8/9. இங்கே பார்க்காதீங்க, இங்கே வந்துருங்க. ஸோ அப்போ இது என்ன ஆகும் 3/4 into 8/9 கிடைக்கும். கிராஸ் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா இது 2 டைம்ஸ் இது 1 டைமாக ஆயிரும். அப்புறம் 3 2s மறுபடியும் என்ன ஆகும் கிராஸ் சிம்பிளிஃபை பண்ணலாம். 3க்கும் 9க்கும் கிராஸ் சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்புறம் ரிமைன்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணும்பொழுது மல்டிப்ளை த நியூமரேட்டர் மல்டிப்ளை த டினாமினேட்டர் வி கெட் 2/3மா. 2/3 தான் ஆன்சர். நம்மளோட ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பியை நம்ம சூஸ் பண்ணலாம். த ஃபைனல் ஒன்மா இங்கேயும் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. பாட்மாஸ் பிரகாரம் ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். இது டிவிஷனில் இருக்கிறனால இதோட ரெசிப்ரோக்கல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 5/8 மல்டிப்ளை பை த ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1/2. வாட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1/2? 2/1. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது என்ன ஆகும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் சிம்பிளிஃபை ஆகும். ஸோ பிஃபோராக ஃபஸ்ட் நம்பர் ஒன்று இருக்குது, அது 3/4. இந்த சிம்பிளிஃபிகேஷன் மல்டிப்ளை பண்ணும்பொழுது 5/4 கிடைக்கும். ஸோ இங்கே கிராஸ் ப்ராடக்ட்டில் எதுவுமே சிம்பிளிஃபை ஆகாதனால multiply the numerator together and multiply the denominator together. That's why we get 15/16 மா. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருதோ ஆப்ஷன் டி 15/16. ஓகேவாம்மா. த ஃபைனல் ஒன்மா கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் யாருக்கெல்லாம் அடிட்டிவ் இன்வெர்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த ஆப்ஷனே எடுத்துக்கிறேன். 7 போடுறேன். அடிட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னா சேஞ்ச் த சைன். என்ன சைன் கொடுக்குறாங்களோ அந்த சைனை சேஞ்ச் பண்ணணும். எனக்கு இங்கே ப்ளஸ் சைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் -7. அடுத்தது பி ஆப்ஷன் எடுத்து அதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் பார்க்குறேன். -5/7 கொடுத்துருக்காங்க. அது என்னவா மாறிடும் +5/7 மாறிடும். 0க்கு சைன் கிடையாது, அதனால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அப்போ இந்த 3லேருந்து நமக்கு என்ன தெரியுது எல்லாருக்குமே அடிட்டிவ் இன்வெர்ஸ் கிடைக்கு. அதனால் நான் ஆப்ஷன் என்ன பண்ணேன் டிஏ சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ் அப்படின்னா +7க்கும் அடிட்டிவ் இன்வெர்ஸ் இருக்குது, -5/7க்கும் அடிட்டிவ் இன்வெர்ஸ் இருக்குது, 0க்கும் அடிட்டிவ் இன்வெர்ஸ் இருக்குது. ஓகேம்மா, தட்ஸ் ஆல் மா.